ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். அதை கூட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன ஒர்க் பண்ணலான்னு கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அடுப்பில் பால் ஊற்றி வச்சாச்சு டீக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது சாப்பாட்டுக்கு நம்ம அரிசி ஊற வச்சாச்சு. இந்த டம்ளர் அளவுக்கு 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போது புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்துக்கலாம். இது 2 அரிஞ்சிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டீ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்துடுச்சு. அதை வடிகட்டி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன ஒர்க்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ புடலங்காய் வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, புடலங்காய் விதையும் வெங்காயத்தூள் டீத்தூள் இதெல்லாம் செடிக்கு ஊற்றினா அது நம்ம செடிக்கு உரமாக தான். இது நம்ம வீட்டு சைடில் பச்சை மிளகா செடியும் கருவேப்பிலை மரமும் இருக்குது. அதில் தேவையான கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் வச்சுக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போது பன்னீர் பிடிச்சி சாப்பாடு வச்சுக்கலாம். ஒரு பக்கம் சாப்பாடு வச்சாச்சு, ஒரு பக்கம் பொரியல் செய்ய அடுப்பு பற்ற வச்சாச்சு. நல்லா சட்டி காஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான கடுகு, பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. நெக்ஸ்ட் புடலங்காய் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். தேவையான மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டாக தண்ணி போட்டேன். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வேகட்டும். நெக்ஸ்ட் என்ன ஆகுது நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வச்சு வந்துடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு வீட்டில் ஹஸ்பண்ட் போட்டு அனுப்பியாச்சு. இப்போது சாப்பாடு தான் மீதி இருக்குது. இன்னும் ஏனெல்லாம் விளக்கணும். இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸில் புடலங்காய் பொரியல், அந்த பாக்ஸில் ரசம் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஏனெல்லாம் வதக்கிட்டு மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணலாம் வீடியோவை. தம்பி பார்த்திங்கன்னா எழுந்துட்டான். அவனை தூங்க வைக்கணும். தூங்க வச்சிட்ருக்கேன். தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். தம்பி தூங்க வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் வீடியோவை எடுக்க முடியல. ப்ளஸ் அதுக்கு நான் எப்போவுமே வீட்டை இப்படி தான் வச்சுருக்கேன். வீடியோக்குன்னு எடுக்கலை. இப்போது வீடு கூட்டணும். கூட்டிகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போ வீட்டை கூட்டியாச்சு. இவ்வளோ பக்கம் வந்திருக்கு. நான் மார்னிங் ஒன் டைம், ஈவினிங் ஒன் டைம் கூட்டிடுவேன். எப்பயுமே வீட்டை நீட்டாக தான் வச்சுப்பேன். ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு என்ன விளாக் போகிறேன்னு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.